எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சா நல்லா இருக்குமே, நமக்கு வந்துட்டு கூடவே ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம இன்னும் சீக்கிரமாக பண்ண முடியுமே அப்படின்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? அப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டான வீடியோ தாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூடவே வந்து நிறைய மோட்டிவேஷன். யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் முக்கியமாக வெயிட் லாஸ்ன்றது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஆக்சுவலி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து தேவையான மோட்டிவேஷன் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அதை வந்து உங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட சேர்ந்து நிறைய கைடன்ஸு, நிறைய சின்ன சின்ன டிப்ஸு, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டாவே வந்து நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்மளோட வீடியோஸில் டெய்லி வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 4 days ஆயிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட்டு 30 days உங்கள் டார்கெட்டை வச்சு உங்களால் எவ்வளோ ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு டெமோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு உங்களோட ஃபர்தரான ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை வச்சு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்ம வெறுமனே வந்து வாய் வார்த்தையாக நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஃபிசிக்கலாக நான் எடுத்துக்கிற ஃபுட்டுனால எனக்கு எவ்வளோ வெயிட் வந்து லூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் இந்த 1 month வந்து நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். எதையுமே வந்து நான் சும்மா கேள்விப்பட்டோ தெரிஞ்சோ அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல. பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் ரிசல்ட் பார்த்த விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட தைரியமாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். வாக்கிங். இப்போ ஓகே, டயட்டிங்கிறது கொஞ்சம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட முடியும். ஒரு 1 week ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டயட் நம்மளோட பிளேட்ஸு நம்மளோட டிஷ்ஷஸ் வந்து நம்ம ஈஸியாக பிளான் பண்ணிடலாம். ஆனால் வாக்கிங் அப்படின்றது வந்து இப்போ நம்ம இருக்க காலகட்டங்கள் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வெளியில் போகிறதுக்கு அதுக்கு ப்ராப்பரான டைம் வந்து கிடைக்கிறது இல்லை. அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்காதீங்க. நானுமே வந்து அப்படி தான் வந்து இனிஷியலாக வந்து விட்டுட்டு வெயிட் கெயின் ஆகும்போது என்னால் ப்ராப்பராக வாக்கிங் வந்து போக முடியாது. ஸோ குட்டி குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு வெளில போக முடியாது. ஸோ நான் அப்போ தான் சூஸ் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஒரு ரீசனாக வச்சுக்க கூடாது. நம்ம வெளில போக முடியல, வாக்கிங் போகிற டைம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஒரு ரீசனாக வச்சுக்க கூடாது. ஸோ நம்ம கிடைச்ச பிளேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்ச விஷயம் தான் 10,000 steps. ஸோ ஒரு நாளைக்கு 10,000 steps வந்து டெடிக்கேட்டடாக நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அரௌண்ட் 400லேருந்து 500 வரைக்கும் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ண முடியுங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் ஒரு 1800 கலோரிஸ் எனக்கு தேவை. ஆனால் நான் வந்து ஒரு 1500 கலோரிஸ் வந்து என்னோட டயட் பிளான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 300 கலோரிஸ் ஆல்ரெடி நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து எனக்கு கிடைச்ச டைமில் நான் ஒரு 10,000 steps வாக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னால் ஒரு 400 கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு 700 கலோரிஸ் பேர்ன் ஆகும்போது ஸோ 1 week கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? வெயிட் லாஸ்ன்றது நம்ம உடம்புல நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளே வந்து ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகுங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் பெருசாக மூவ்மெண்ட் கொடுத்ததில்லை, இப்போ தான் வாக்கிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே 10,000 steps கண்டிப்பாக நடக்க முடியாது. என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட் டே நான் நடந்தது 2,000 steps தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2,000 ஸ்டெப்ஸ்க்கு எனக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் புஷ் பண்ணலை. அப்படி ஓகே இன்னைக்கு 2,000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேவும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தேன். இனிஷியலாக ஒரு 2 weeks வரைக்குமே ஒரு மேக்ஸிமம் 5,000 steps தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக ஓகே நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்பும் கொஞ்சம் பழகிடுச்சு அந்த ஸ்பீடுக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக நல்ல ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து நடக்கணும். ஆக்சுவலி சொல்லுவாங்க 10,000 steps அப்படின்னா அதுக்காக ஸ்லோவாகவோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படி இப்படி நடந்தாலும் கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாதுங்க. வாக்கிங்னால அதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஓவரால் வந்து 10,000 steps கவர் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வந்து மேக்ஸிமம் 1.25 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் 10,000 steps கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு சூப்பரான எஃபெக்டிவான வாக்கிங். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 400 கலோரிஸ் வரைக்கும் பேர்ன் பண்ண முடியும். அதுவே நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே ஸ்லோவாக அப்படி டிஸ்ட்ராக்ஷனோட இல்லை கூட ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு வெறுமனே ஸ்டெப்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கிடைக்குமா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது.
ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறீங்க, உங்களால் வெளியில் போக முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கிடைச்ச இடத்துல நடங்க. இப்போ நான் எடுத்தேன்னா என்னோட ரூம்குள்ளேயே நடப்பேன், இல்லை பால்கனியில் நடப்பேன். நமக்கு தேவை 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணணும். ஸோ கிடைச்ச இடத்துல நான் வந்து நடந்துகிட்டே இருந்தேங்க. ஸோ என்னால் வெளில போக முடியாது. எனக்கு குட்டி குழந்தை இருந்தாங்க. இப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து 2 years ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு 6 months கம்ப்ளீட் ஆனோடனே நான் என்னோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்லலாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம குழந்தை பார்த்துக்கிடும் போது ரொம்ப ஃபிசிக்கலாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஸோ குழந்தை எப்போல்லாம் தூங்குறாங்களோ அந்த டைமில் வந்து எஃபெக்டிவாக எடுத்துப்பேன். ஒரு சில நாள் வந்து அவங்க லாங்காக தூங்குவாங்க. தூங்கும்போது வந்து நான் அந்த டைமை ப்ராப்பராக எடுத்துகிட்டு அட்லீஸ்டாக 1.5 மணி நேரத்தில் 10,000 ஸ்டெப்ஸ்லாம் ஒரு சில நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில நாள் வந்து எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிற டைம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 minutes கிடைக்குது அப்படின்னா 15 minutes அப்போ எஃபெக்டிவாக நடங்க. 15 minutes. ஸோ 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு சில நாள் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ காலையில் ஒரு 3,000 நடப்பேன், ஈவினிங் ஒரு 5,000 நடப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற டைம்லாம் வந்து ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணி டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்ற வந்து என்னோட மோட்டிவாக வச்சுப்பேன். ஸோ வந்து ஒரு 1 month நான் நல்லா வாக்கிங் பண்ணும்போது எனக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுது. ஸோ அது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் 9 to 10 o'clock நம்மளோட ஒர்க்லாம் வந்து முடிச்சிருவோம். மேக்ஸிமம் கவர் பண்ணி நம்மளோட ஒர்க் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கிடைக்கிற டைமில் வந்துட்டு தான் என்னோட வாக்கிங் வந்து பிளான் பண்ணுவேன். குழந்தைய வந்து அவளுக்கு தேவையான சாப்பாடுலாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு அவளை வயிறு ஃபுல்லாக கொடுத்து தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட அவள் தூங்குவாள். இப்போ வளர தூங்குறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அவள் நல்லாவே தூங்குவாள். ஸோ அந்த டைமை ப்ராப்பராக எடுத்துகிட்டு நான் சூப்பராக வாக்கிங் பண்ணி இனிஷியலாக ஒரு 3 monthsலேயே வந்து 10 kgs வரைக்கும் நான் அவள் வந்து லாஸ் பண்ணேன். அப்புறம் இடையில ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால என்னோட வெயிட் வந்து நான் என்னோட 26 kgs வந்து லூஸ் பண்ணுறதுக்கு அரௌண்ட் எனக்கு வந்து ஒன் இயர் கிட்ட ஆயிடுச்சு. நான் கேப் விட்டு பண்ணதுனால. ஸோ நான் வந்து அடுத்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் 6 to 8 monthsலேயே வந்து நான் என்னோட வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ அதுதான் சொல்ல வரேன். வாக்கிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வாக்கிங்க்கு உங்களுக்கு கிடைக்கிற டைம் உங்களால் வெளியில் போக முடியல, இல்லை பார்க்குக்கு போக முடியல, வீடு பக்கத்தில் பார்க் இல்லை, எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு பெருசாக வந்து வெளியில் இடம் இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போங்க. இப்போ குழந்தைங்க இருக்குது, நிறைய எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு ரீசனாக இருந்தது, வீட்டில் சப்போர்ட் காலில் நானே தான் தனியாக எல்லாமே மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பகலில் ஒரு 2 to 3 hours வந்து ஒரு ஃப்ரீ டைம்னு வந்து வச்சுருப்போம். அதில் சிம்பிளாக வந்து நம்ம கண்டிப்பாக சீரியல் பார்க்கலாம், இல்லை மூவிஸ் எதுனா பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவியில் சீரியல் போட்டு விட்டுட்டு வாக்கிங் பண்ணிகிட்டே டிவிக்கு முன்னாடி வாக்கிங் பண்ணிக்கிட்டே கூட நீங்கள் சீரியல் பார்க்கலாம். அப்போ என்னாச்சு, நீங்கள் சீரியல் பார்த்த மாதிரியும் ஆச்சு, வாக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆச்சு. ஆனால் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டிவி பார்த்துட்டே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ டைம் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 15 minutes அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1500 ஸ்டெப்ஸாவது மினிமம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து டைமும் வச்சுக்கோங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே கூட டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் உங்கள் வாக்கிங் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இடம் இல்லை, நம்மளால் வெளியில் போக முடியல அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லாமல், ஸோ உங்களால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் பண்ண முடியும். நமக்கு தேவை ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணேன். என்னோட வாக்கிங் என்னோட ஜேர்னி ஃபுல்லாக என்னோட வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. ஸோ பாப்பா தூங்கிட்டாங்க அப்படின்னா ரூம்குள்ளேயே நடப்பேன், எல் ஷேப்பில் நடப்பேன். எனக்கு எங்கே எல்லாம் கிடைக்குதோ நடப்பேன். இல்லை பால்கனி போயிடுவேன். பால்கனியில் சாங்ஸ் ப்ளே பண்ணி விட்டுட்டு பால்கனியில் நல்ல ஸ்பீடாக வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய வாக்கிங் வந்து இருந்தது. ஸோ கிடைச்ச இடத்து எப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு ஒன்று கிடைக்கலன்னு கிடைக்காத ஒன்று ரீசனாக வச்சு நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ரிசல்ட்டு தான் தள்ளி போகும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ கிடைச்ச இடத்த ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து எனக்கு அந்த டைமில் தான் புரிஞ்சுது. ஸோ இது வந்து எப்போ எனக்கு தீவிரமாக ஆச்சு அப்படின்னா ஆக்சுவலி வந்து நான் மூவிஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எந்த ஒரு மூவி நான் ரொம்ப மோட்டிவேஷன் தரக்கூடிய மூவிஸு, இந்த கனா மூவி அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே மூவி பார்த்து முடிச்சோன்னே நம்ம இதெல்லாம் லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு படத்தில் நாகார்ஜுனா படத்தில் ரட்சகன் படத்தில் அப்படியே நரம்புலாம் வெடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி மூளையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஓகே நம்மளும் எதுனா பண்ணிடணும், கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நம்ம நினச்சதை பண்ணிடணும் அப்படின்னு வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். ஸோ எனக்கு இந்த சீன் வந்து எப்போவுமே ஞாபகம் இருக்குது. RRR படத்தில் வந்துட்டு நம்ம ராம் சரண் வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன அண்டர் கிரவுண்ட் ஜெயிலில் கரெக்டாக அந்த இடத்துல உட்கார மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது கூட அதில்
அந்த மேலே கம்பி பிடிச்சிட்டு அதில் அவர் வந்து புஷ்அப் பண்ணிட்டு இருப்பாரு. உடம்புல அவ்வளோ காயம் இருக்கும். இருந்தாலும் அவர் மனசில் ஒரு வைராக்கியம் இருக்கிறதுனால தான் கிடைச்ச இடத்த கூட ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வந்து அவரோட லோவர் பாடி வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் அப்பர் பாடியை வந்து நல்லா புஷ்அப் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த சீன் எப்போவுமே என் மைண்டில் இருக்குங்க. அந்த இடத்துல தான் வந்து கண்டிப்பாக எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ நம்ம கிடைச்சதில் எப்படி நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யோசிக்கணுங்க. ஸோ நீங்கள் இன்னும் இதுக்கு மேலேயும் ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளே உங்களோட சூப்பராக வந்து வாக்கிங் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டயட்டு ப்ளஸ் வாக்கிங்கை அதை சேர்த்து பண்ணும்போது வந்து ரிசல்ட் இன்னும் சீக்கிரமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாக்கிங் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். மனசில் நினச்சதை ப்ராப்பராக கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள், உங்கள் டேவை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 1 வீக் 2 வீக் கண்டினியூஸாக வாக்கிங் பண்ணி பாருங்களேன். நீங்களே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவீங்க, டயர்ட்னஸே இருக்காது. நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நல்லா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு. எனக்கு டைமே சுத்தமாக இருக்காது. பாப்பா பார்த்துப்பேன், அவள் தூங்குற டைமில் வாக்கிங் பண்ணுவேன். திருப்பி முடிச்சோடனே அவளுக்கு நம்ம எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஃபீடிங்லேருந்து பால்லேருந்து எல்லாமே கொடுக்கணும். ஸோ அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிவிட்டு கிடைக்கிற டைம்லாம் இதுவும் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஹெக்டிக்காக போகும். நைட்டு தூங்குற மார்னிங் எப்போ எந்திரிக்கணும்னா அடுத்து நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் பெட்டுக்கு வருவோம். ஸோ இடையில வந்து அப்பாடன் ரிலாக்ஸாக ஒரு 1/2 hour உட்கார்றதோ இல்லை சும்மா பகலில் ஒரு 1/2 hour ஒரு படுக்கலாம், அந்த மாதிரி டைம் எனக்கு சுத்தமாகவே இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இவ்வளோ இப்படி வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்துட்டு இடையில நான் ரெஸ்ட்டாக இருக்கும்போது வந்து பெருசாக நான் வாக்கிங் கான்சன்ட்ரேட் பண்ணல, விட்டுட்டேன். அந்த டைமில் ரெஸ்ட் தான் எடுத்திருப்பேன். சாப்பிட்டுட்டு நல்லா 1 or 2 hour ரெஸ்ட் தான் எடுத்திருப்பேன். இருந்தாலும் ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி சோர்வாக வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாக்கிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச டைமில் ஒரு 15 minutes 20 minutes தான் உங்களுக்கு டெய்லி கிடைக்குது அப்படின்னா அந்த 20 minutes தான் எஃபெக்டிவான வாக்கிங் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது. சூப்பராக நம்ம லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வாக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டெய்லி வந்து 10,000 steps கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதை தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ஸோ வந்து வாக்கிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் டயட் கூட சேர்த்து. சரி வாங்க இன்றைக்கி நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி கமெண்ட்ஸில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, அவங்களோட டயட்ஸ் ஃபுட் ரொட்டீன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் பர்சனலாகவும் அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் ஏன் வந்து Q&A செஷன் தனியாக வச்சு அதில் கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன தான் நம்ம டெக்ஸ்ட்டாக ரிப்ளை பண்ணாலும் நம்ம பேசும்போது இன்னும் 2 விஷயங்கள் சேர்த்து சொல்ல முடியும். ஸோ நம்ம மனசில் நினைக்கிறத ப்ராப்பராக கன்வே பண்ண முடியும். எல்லாருமே கமெண்ட்ஸ் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் Q&A செஷன் நம்ம ஒன்று வைக்கிறோம். இதனால வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகும், நம்மளோட சேலஞ்ச் போரிங்காக இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா போகும் அப்படின்றக்காக டெய்லி Q&A செஷன் நம்ம ஒன்று வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லி வந்து உங்களோட ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க. அதுக்காக தான் உங்களை புஷ் பண்ணுறதுக்காகவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன்வைல் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும், நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ் வருது. மிஸ் ஆகாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம டெய்லியுமே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது ரிலேட்டடாக டெய்லி ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், டெய்லி நம்ம வீடியோஸ் வரும்போது மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஷான் சசி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்மிங் February 2 வந்து என்னோட பர்த்டே வருது. ஸோ 1 week தான் இருக்குது. ஸோ இந்த 30 days சேலஞ்சில் ஃபஸ்ட்டு 1 week வந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். உங்களோட ஸ்பீச் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. கீப் ராக்கிங், டூ மோர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு வெறுமனே சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே விடாமல் உங்கள் ஒரு டைம் எடுத்து ஒரு இனிஷியேட் எடுத்து எனக்கு அதை வந்து சொல்கிறீங்க இல்லைங்களா, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் மோட்டிவேஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதே தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ புஷ் பண்ணி நான் பண்ணிட்டேன். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன் தான் தேவை அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஸோ அது ரிலேட்டடாகவே நம்ம வீடியோஸ் வந்து இப்போ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறேன், ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஸோ ஒரு நாளைக்கு நான் என்னோட டயட் ரொட்டீன், என்னோட வாக்கிங் வந்து பண்ணணும். அது கூட எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதை நான் ஷூட் பண்ணி அதை நான் வீடியோவை எடிட் பண்ணுவோம். எடிட்டிங் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம இவ்வளோ ஒரு எஃபோர்ட் எடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு வந்து அவங்க டைம் கொடுத்து
நீங்கள் அதை ரிப்ளை பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னு வந்து என்னோட ஆர்வம் வந்து இன்னும் அதிகரிக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பாக வந்து முடியும். நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக டயட் பண்ணுங்கள், வாக்கிங் வந்து பண்ணுங்கள் சிஸ்டர். நான் அதான் சொல்கிறேன், டயட் கூட சேர்த்து வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா நான் என்ன ரிசல்ட் பார்க்கணும் அந்தளவுக்கு ஈக்குவல் இல்லை அதை விட அதிகமாக கூட உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ வாக்கிங் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் சிஸ்டர். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேர்னி. சூப்பராக எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். லக்ஷ்மி மேம் வந்து சொல்லியிருக்காங்க, கெட்டிங் அவேர்னஸ் அண்ட் ஃபுட் இன்டேக் மூவிங் ஃபார்வர்ட் ஷியர்லி வி வில் ரீச் அவர் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ரொம்ப தேங்க்யூ மேம். நான் இந்த தப்புலாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நான் பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ வந்து அதனால தான் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், இது நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணுற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணாவே வந்து நம்ம வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிடாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். கீப் ராக்கிங். பாசிட்டிவாக இருங்க மேம். ஓகே. நளினி அந்த மேம் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு வந்து மில்லட் தோசை எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை சிஸ்டர், நான் ஆக்சுவலி ப்ரோட்டீன் தோசை, அடை மாவு, இல்லை பச்சைப்பயிறு தோசை அந்த மாதிரி மாவு ப்ரிப்பேர் பண்ணி நான் தோசஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஹெக்டிக்காக போனதுனால நான் வந்து நார்மல் தோசை மாவில் தான் ஒரே ஒரு தோசை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீக் தான் வந்து நான் ஃபுல்லாக மாவில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னோடய ரொட்டீனுக்கு வந்து மாறணும். ப்ரோட்டீன் தோசை தான் நான் இந்த வீக் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்து அது நார்மல் தோசை தான், ஒரே ஒரு தோசை இருக்குது. மார்னிங் ஒரு தோசை, நைட் ஒரு தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து ஆயில் சுத்தமாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது, வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வீடியோவாக போடுங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர். இப்போ கொஞ்சம் நம்ம ரொட்டீன் வந்து கவர் பண்ணுறது, நம்ம டெய்லி Q&A செஷன் டிஸ்கஸ் பண்ணுறது, அதுலேயே வந்து எனக்கு அதிகமான டைம் எடிட்டிங்க்கு அதுக்கெல்லாம் போயிடுது. ஸோ அதனால வந்து குக்கிங் வந்து ரெசிபிஸ் வீடியோஸ் என்னால் ஷூட் பண்ண முடியலை. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணி கொடுக்குறேன் சிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ் சிஸ்டர். நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறது எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர், நல்லா பண்ணுங்கள். பானு மேம் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய்மா, டே 2 2500 ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ்டு, தேங்க்யூ அப்படின்னு, தேங்க்ஸ்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம். நான் டெய்லி சொல்கிற மாதிரி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சன் தான் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே டயட் ஸ்டார்ட் பண்ணிங்க, அது 1000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதா சொன்னீங்க. இன்றைக்கி டே 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் மேம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மேம். உங்கள் டார்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக 5000, ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே 5000 ரீச் பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும் மேம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேலன்ஸ்டான லைஃப் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் மேம். ஆல் தி பெஸ்ட் மேம். கீப் ராக்கிங். சங்கீதா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலும் வாக்கிங்கில் ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு. வாக்கிங் வெயிட் லாஸ் டைம் 8000 ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சிருவேன். இப்போது உங்கள் வீடியோஸ் டெய்லி பார்க்குறேன். அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு தோணுது. எஸ்டர்டே மார்னிங் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் 1500 ஸ்டெப்ஸ், ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் லஞ்ச் 2500 ஸ்டெப்ஸ், நைட்டு வந்து ஆஃப்டர் டின்னர் வந்து 1500 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் வாக்கிங் முடித்தாதான் வெயிட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திங்க் இல்லை சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் சிஸ்டர். ஸோ ஆக்சுவலி அவங்களோட டார்கெட் வெயிட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னால் அந்த ஹெல்தி ஃபுட் ரொட்டீன் ஹேபிட்லேருந்து வெளியில் வர முடியல. இன்னும் வந்து நான் டயட் டைமில் எப்படி எடுத்துக்கிட்டனோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறேன், என் உடம்பு அந்த மாதிரி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். அப்புறம் வாக்கிங், நம்ம உண்மைதாங்க, நம்ம வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம வாக்கிங் ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸோ வந்து லைஃப் லாங் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடுவோம். மேபி டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணலனாலும் கண்டிப்பாக ஒரு 1/2 hour வாக்கிங் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு அந்த டேவே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபில்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதான் வந்து சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வாக்கிங் பற்றி நான் மெயினாக பேசினேன். ஸோ டயட் கூட சேர்த்து வாக்கிங்கும் சேர்த்து பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சிஸ்டர் மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கு.
உஷா அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, டுடே 5000 ஸ்டெப்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது சிஸ்டர். மார்னிங் 2 பீஸ் பப்பாயா, ஆஃப்டர்நூன் 3 இட்லி வித் மட்டன் குழம்பு, நைட் வந்து 2 பனானா சாப்பிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். இனிஷியல் ஸ்டேஜில் 5000 ஸ்டெப்ஸ்ன்றது ரொம்ப ஓகே தான் சிஸ்டர். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்களே வந்து உங்களோட வாக்கிங் ஸ்பீட்லையும் சரி, அதோட கவுண்ட்லையும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிடுவீங்க. ஸோ உங்கள் டயட்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. பப்பாயா வந்து நல்லா வயிறு ஃபில்லிங்காக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அளவு அதிகமாக எடுத்துக்கிறனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து முடிஞ்ச அளவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். நைட் டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா அட்வைசபிள் இல்லை. நிறைய பேருக்கு வந்து அது ஒத்துக்காது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பனானாஸ் தான் சொல்லியிருக்கீங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுவும் ஃப்ரூட்ஸ் நீங்கள் இல்லை நைட்டுக்கு டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிடுங்க. 6-6:30 வந்து சாப்பிட்ருங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து நேச்சுரல் சுகர் கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு உடனே அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த சுகர் கண்டென்ட் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் நம்ம உடம்புலையே அந்த ஒரு இன்டைஜஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் வேணாம், ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க சிஸ்டர். ஸோ சூப்பர் சிஸ்டர், கீப் இட் அப். டெய்லியுமே உங்கள் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள். பாண்டி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நான் ஒரு 21 டேஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸை. ஸோ என்கிட்ட வெயிங் மிஷின் இல்லாதனால குறையுதா இல்லையான்னு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, டவுட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து ஒரு சேஞ்ச் வந்து ஃபீல் ஆகுது. வீட்டில் மற்றவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து கரெக்ட் தான் சிஸ்டர். இனிஷியலாக வந்து நமக்கு தான் வந்து வெயிங் மிஷின் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு வந்து 500 கிராம்ஸ் குறைஞ்சா கூட நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வெயிங் மிஷின் கையில் இல்லைன்ற ஸ்டேஜில் வந்து குறைஞ்சது ஒரு 2-3 கேஜிஸ் வந்து குறையும் போது தான் நமக்கே வந்து ஃபிசிக்கலாக நம்ம ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும், கை டைட்டாக இருந்தது கொஞ்சம் லூஸ் ஆகும். அது மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். அது வந்து நம்மளை பார்க்குற மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ வெயிட் குறைச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது டிஃப்ரென்ஸு. அதனால அதை வச்சு நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நானுமே அப்படி தான் இருந்தேன். அரௌண்ட் ஒரு 8-9 கேஜிஸ் குறைக்கிற வரைக்கும் கூட நான் வீட்டில் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, நீ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 10-12 கேஜிஸ் கம்மி பண்ண சூப்பரான டிரான்சிஷன் வந்து தெரிஞ்சது. சூப்பராக குறைச்சிருக்கப்பா, சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இதை நினச்சி டீமோட்டிவேட் ஆகாதீங்க. ஸோ உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கா இல்லையா டவுட் வேணும், டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் நியர்பை ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போய் உங்கள் வெயிட் செக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு குறையுதா இல்லையான்னு உங்களோட டவுட் கிளியர் ஆகும் இல்லைங்களா. ஸோ யார் பார்த்து சொன்னாலும் இல்லைனாலும் நம்ம ட்ரெஸ்அப் பண்ணும்போது நம்ம உடம்புல டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் அதை நம்புங்க. ஸோ கண்டினியூஸாக பண்ணுங்கள். நீங்களே ஒரு 5-10 கேஜிஸ் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, சூப்பர்ப்பா நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும், ஒரு டிரான்சிஷன் காட்டணும் அப்படின்னா ஒரு 5-10 கேஜிஸ் கம்மி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அது வந்து நடக்கும் சிஸ்டர். ஒரு 2 மாதமாவது ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க, கண்டினியூஸாக பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டான பாத்தில் தான் இருக்கீங்க. ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். மோட்டிவேட்டடாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், ஒரு டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் டெய்லி ரொட்டீன் டயட் பிளான் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர். ஐ எம் நியூ டு யுவர் சேனல், வாட் டு டூ ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் கண்டினியூஸாக பண்ணலை. ஸோ நான் பண்ண விஷயத்த நான் கண்டினியூஸாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா 6-8 மந்த்ஸ்க்குள்ளே நான் இப்போது பண்ண ஒரு 25 கேஜிஸ் வந்து என்னால் லூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து 2 ஹாஃபாக தான் பெருத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸில் ஒரு 10 கேஜிஸ் கிட்ட கம்மி பண்ணேன், அப்புறம் ஒரு பிரேக் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து லாஸ்ட் 1 இயராக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா டெலகிராமில் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இப்போதைக்கு டைம் இல்லை சிஸ்டர். நான் யூடியூப்ன்றதே நான் யூடியூப்க்கு புதுசு. ஸோ அதே வந்து ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணி தான் வந்து நான் டே பை டே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இதில் கொஞ்சம் கிளியராக எல்லாம் கற்றுக்கிட்டேன், எனக்கு டைம் கிடைக்குதுன்னு போது நம்ம இந்த ஒரு சேலஞ்சோடு நிறுத்த போகுது இல்லைங்களா. நம்ம வெயிட் லாஸ்ன்றது ஸ்டேபிள் கிடையாது. கண்டிப்பாக நான் மறுபடியும் என்னோட டயட்லாம் முடிச்சுட்டு நான் ரெகுலர் லைஃப் ஸ்டைல்குள்ளே போகும்போது கண்டிப்பாக எனக்கு 1 kg 2 kg இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து நம்ம சேலஞ்சஸ் வந்து ஃப்யூச்சரில் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த சேலஞ்சஸில் நம்ம வந்து ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் சிஸ்டர்.
ஓகே, வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ ஓவராலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் சிஸ்டர். ஃபஸ்ட்டு டயட் வந்து பிளான் பண்ணுங்கள். லோ கலோரிஸ் உள்ள மாதிரி ஃபுட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ டயட் பிளான் பண்ணுங்கள். அது கூடவே சேர்த்து வாக்கிங் பண்ணுங்கள். டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக ஃபுட்டு மூலமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, டெய்லி மார்னிங் வந்து கருப்பு கவுனி ரைஸில் வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேனல்லே வந்து அதோட ரெசிபிஸ் இருக்குது. ஸோ வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். அந்த ஒரு கஞ்சி வந்து நீங்கள் டயட்டிங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அந்த கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் காஃபி, டீ, சுகர் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து நம்ம சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, மார்னிங் வந்து ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க சிஸ்டர். ஒன்று வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, இல்லை நாட்டு சுரக்காயில் ஜூஸு, இல்லைனா நம்ம பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஒரு ஜூஸு, இந்த மாதிரி எதுனா ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது சூப்பராக வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும் சிஸ்டர். இதுதான் வந்து ஓவரால் ஐடியா. நான் இந்த விஷயங்கள் தான் வந்து ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கீங்க, உங்கள் டார்கெட் ஒரு 20 கிலோ 30 கிலோ குறைக்கணும்னு இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஞ்சி டெய்லி எடுத்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, ஸோ டெய்லி அந்த கஞ்சி ரிப்பீட்டடாக தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை பண்ண போகிறோம்னு நினச்சி நீங்கள் அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். உங்களோட ஜேர்னியை சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜனா அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் ஓகே சிஸ்டர், 7 kg வந்து கம்மி பண்ணியிருக்கேன், பட் தொப்பை குறையல சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து மம்மி டம்மி ஆகிருக்கலாம் சிஸ்டர். டயாசிஸ் அந்த கேப் வந்து இருந்தால் நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணாலும் வயிறு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். வயிற்று சுற்றியில் அந்த ஃபேட்லாம் கம்மியானாலும் அந்த வயிறு போர்ஷன் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நானுமே இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் ஓரளவுக்கு நான் பண்ணிட்டேன். இந்த சேலஞ்சில் என்னோட டார்கெட் வெயிட்டும் நான் ரீச் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக என்னோட மம்மி டம்மியை ரெடியூஸ் பண்ணுறது தான் என்னோட ஃபோக்கஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து டயாசிஸ் ரெக்டைஸ்க்கான எக்ஸசைஸ்ன்னு நிறையா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே டாக்டர்ஸ் வந்து அதை எப்படி செக் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து டெமோ வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்கள் பாடி டைப்புக்கு எது பண்ண முடியும், உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த எக்ஸசைஸ் வந்து அதை பார்த்து ப்ராப்பராக என்ன கைட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே கைடன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மம்மி டம்மின்றது குறையும். ஆஃப்டர் டெலிவரி ஒரு சிலருக்கு நேச்சுரலாகவே அந்த கேப் க்ளோஸ் ஆகி அது நடக்கும். ஒரு சிலருக்கு இப்போ நிறையா லேடிஸ் ஃபேஸ் பண்ணுறது அதுவாக க்ளோஸ் ஆகிறது இல்லை. நம்ம அதுக்குன்னு ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணி நம்ம அந்த கேப் க்ளோஸ் பண்ண முடியும் சிஸ்டர். ஸோ நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸசைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டயாசிஸ் ரெக்டைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்களோட டம்மி சைஸும் கண்டிப்பாக குறைச்சிடலாம் சிஸ்டர். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம Q&A செஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட ரொட்டீன் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து சண்டே நேத்திக்கோட ரொட்டீன் தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ சண்டே வந்து மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி சின்னதாக சீட் நான் பண்ணிப்பேன். ரொம்ப பெருசாக வெயிட் கெயின் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு 6 days சூப்பராக பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு டயட்டிங்லாம் இருந்திருக்கோம். சண்டே அது உதுன்னு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 6 days பண்ணது வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா. ஸோ 6 days பண்ணது ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆக மெயின்டைன் ஆகிற மாதிரி கொஞ்சமாக தான் சீட் பண்ணிப்பேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் போயிட்டோம். வெளியில் இங்கே மெரினா பீச் பக்கத்தில் வந்து தீவுத்திடல் பொருட்காட்சி போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ பாப்பா வந்து போகணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு நாங்கள் ஈவினிங் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லா குட்டி குட்டி விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணேன். வந்து நேற்றுக்கு நான் டின்னர் வந்து சாப்பிடல, வெளியிலேயே சாப்பிட்டு வந்தது தான். வெளியிலேயே வந்துட்டு கொஞ்சமாக பாம்பே அப்பளம் எடுத்தோம், அதில் வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். காலிஃப்ளவர் வாங்கி அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அளவுகள் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக சீட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரிக்டான டயட்டாக இல்லாமல் ஒரு பிடிச்ச விஷயங்கள் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் டின்னர் நான் எடுத்துக்கல. ஸோ ஈவினிங் வெளில முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெறுமனே சிம்பிளாக தண்ணி மட்டும் நல்லா ஒரு ஃபில்லிங்கை குடிச்சிட்டு தூங்கிட்டேன். ஸோ டே 4 வந்து இப்படி தாங்க போச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 4 days நம்ம 30 days சேலஞ்சில் 4 days வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவும் டிலே ஆகலை. இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கிலேருந்து 30 days நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட டயட் வந்து உங்களோட சேலஞ்ச் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள்.
ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், மோட்டிவேட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க.